ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னருக்கு தக்காளி சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி வடிக்கிட்டு ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு வரமிளகா காம்பு எடுத்துட்டு அப்படியே ஒரு 4 எண்ணம் போட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சேர்க்கணும்பாங்க. அதில் அதை போடுறேன். அது பிறகு பல்லாரி 2 சைஸு பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சட்னிக்கு எடுத்து போட்டு கருவேப்பிலையும் இருக்கக்கூடாதே போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு பாயசம் பண்ணும்போது தான் போடுவேன். வெள்ளை போட்டு அதிகமாக போடுவேன். எந்த இதுக்குமே வெள்ளை போட்டு தான் அதிகமாக போடுவேன். அதில் இன்னும் 4 பல் பூண்டு அதுக்கு ஒரு வரை போட்டு வதக்கணும். இது நம்ம தக்காளி சட்னி வைக்கிறதுனால அதனால் அரைச்சிடுவோம். சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5 தக்காளி நார்மலான தக்காளி அது போட்டு நான் இன்றைக்கி எனக்கு புதினா மல்லி இலைலாம் இல்லை. அதனால் கருவேப்பிலை போட்டுருவேன். கருவேப்பிலை போட்டு இன்னைக்கு தக்காளி சட்னி பண்ணுறேன். இது வச்சு வதக்கிட்டு 2 உப்பு கல் உப்பு எடுத்துருங்க. அதை இப்படி போடணும். போட்டு வசக்கணும். வசக்கிட்டு கொஞ்சம் வசங்கிட்டு இந்த இதில் நைட்டு பால் பிள்ளைகளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பேன். அதை இதில் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி வைக்கணும். இது வசங்கிட்டு எண்ணெய் இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். தோசைக்கல்ல வச்சு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். மாவை கலக்கி வச்சுருக்கேன். இந்த பதத்தில் கலக்கி வைக்கணும். சட்னி நல்லா சூடாகட்டு அதுக்கு முன்னால் மிக்சி ஜாரில் போட்டு இதை ஆறிட்டு அதை எடுத்து இப்படி மிக்சி ஜாரில் போட்டு கருவேப்பிலை எவ்வளோத்துக்கு சேர்க்கமோ அது உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து நல்லது கருவேப்பிலை. புதினா மல்லி இலை அப்படி ஏதாவது போடுறேன். உடனே அரைச்சிட்டு வரீங்களா? சட்டி என்ன சூடாகலை. நல்லா சட்டி சூடாகினா தான் தோசை கல்லில் மாவு ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் 2 வெந்தயம் போடுவேன். 2 வெந்தயம், கடுகு அது ஜீரகம் நான் அரைக்க மாட்டேன். எந்த குழம்புலையுமே இப்படியே 2 ஜீரகத்தை சாசம் பண்ணும்போது போட்டுருவேன். கறியை விடாது. கருவேப்பிலை எடுமா 2 கருவேப்பிலை அதில் போட்டு அரைச்சிக்கிறனால கருவேப்பிலை அதுக்கு வர இதை நல்லா பொரிஞ்சிட்டு பாரு. தக்காளி சட்னி ரெடி. 1 நிமிஷத்து வேலை தான். போட்டு
ரொம்ப அழிய விடக்கூடாது, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. அவகிட்ட விடுதலை கேட்டு கோர்ட்டு படி ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க சரியா?